வணக்கம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கங்களை வெல்ல முனைப்பில் இந்தியா. புதுச்சேரி உட்பட 10 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம். காவிரியில் அதிகரித்த நீர்வரத்து. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்திய தாக்குதல். இலங்கைக்கு எதிரான T20 போட்டியில் இந்தியா வெற்றி என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி வீரர் வீராங்கனைகள் பல்வேறு போட்டிகளில் முன்னேறி வருகின்றனர். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியா சார்பாக களமிறங்கிய மனு பாக்கர் 580 புள்ளிகளை பெற்று இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஹங்கேரி வீராங்கனை வெரோனிகா மேஜர் 582 புள்ளிகளையும், தென்கொரிய வீராங்கனை ஒய்ஜேஹோ 582 புள்ளிகளையும் பெற்றனர். இந்த பிரிவில் பங்கேற்ற இந்திய வீராங்கனை ரித்தம் சாங்வன் 15வது இடம் பிடித்து இறுதிச் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தார். துப்பாக்கிச் சுடுதலில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் பிரிவில் பங்கேற்ற இந்தியாவின் இரு அணிகளும் தகுதிச் சுற்றிலேயே தோல்வியடைந்தது. ரமிதா அர்ஜுன் பபுதா இணை 628.7 புள்ளிகளை மட்டுமே எடுத்து 6ஆம் இடத்தை பிடித்தது. இந்த இணை பதக்க சுற்று வாய்ப்பை ஒரே ஒரு புள்ளியில் தவறவிட்டது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு கலப்பு இரட்டையர் போட்டியில் இளவேனில் பாலறிவன் சந்தீப் சிங் இணை 626.3 புள்ளிகளை மட்டுமே எடுத்து தகுதிச் சுற்றுடன் வெளியேறியது. படகு வலித்தல் ஸ்கல் போட்டியில் இந்திய வீரர் பால்ராஜ் பன்வார் தனது பிரிவில் 4வதாக வந்தார். எனினும் தோல்வியுற்றவர்களுக்கு மறு வாய்ப்பு அளிக்கும் ரெப்பச்சேஜ் பிரிவில் பால்ராஜ் பன்வார் இருக்கும் நிலையில் அவருக்கான பதக்க வாய்ப்பு நீடிக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி வீரர் வீராங்கனைகள் டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், குத்துச்சண்டை ஆகிய பிரிவுகளில் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டேபிள் டென்னிஸ் பிரிவின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் ஜோர்டான் வீரர் ஜயித் அபு ஏமனை எதிர்த்து விளையாடினார். இதில் ஹர்மித் தேசாய் 11-7, 11-9, 11-5, 11-5 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். ஹர்மித் தேசாய் அடுத்த சுற்றில் உலகின் 5ஆம் நிலை வீரரான பிரான்ஸ் நாட்டின் ஃபெலிக்ஸ் லெப்ரனை எதிர்த்து விளையாடவுள்ளார். பேட்மிண்டனுக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் ஷிராக் ஷெட்டி இணை பிரான்ஸ் நாட்டின் லாபர் இணையை எதிர்த்து விளையாடியது. இதில் ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் பிரான்ஸ் அணியை 21-17 மற்றும் 21-14 என்ற செட் கணக்கில் இந்திய அணி வீழ்த்தியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுக்கான பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் லக்ஷயா சென் அபார வெற்றியை பெற்றார். டோக்கியோ ஒலிம்பிக் தொடரில் அரையிறுதி சுற்றில் விளையாடிய கெவின் கார்டனை 21-8 மற்றும் 22-20 என்ற செட் கணக்கில் லக்ஷயா சென் வீழ்த்தி அசத்தினார். 54 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை பிரீத்தி பவார் வியட்நாம் வீராங்கனை ஓதி கிம் ஹானை 5-0 என்ற கணக்கில் தோற்கடித்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். இவர் அடுத்த சுற்றில் 2ஆம் நிலை வீராங்கனையான எனி அரியாஸை எதிர்கொள்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. ஆண்கள் ஹாக்கி போட்டியில் நியூசிலாந்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்திய அணி திரில் வெற்றி பெற்றது. போட்டி தொடங்கியது முதல் 2 அணிகளும் கவுண்டர் அட்டாக்கிங் பாணியில் விளையாடினர். இதனால் போட்டி விறுவிறுப்பாக தொடங்கிய நிலையில் நியூசிலாந்து அணி முதல் கோல் அடித்தது. தொடர்ந்து போட்டியின் 24வது நிமிடத்தில் இந்திய வீரர் மன்தீப் சிங் கோல் அடித்தார். 32வது நிமிடத்தில் இந்திய அணிக்காக 2வது கோலை அடித்தார் விவேக் பிரசாத். தொடர்ந்து போட்டி விறுவிறுப்பாக சென்ற நிலையில் 53வது நிமிடத்தில் பெனால்டி கார்னர் மூலமாக நியூசிலாந்து அணி கோலை அடிக்க 2-2 என போட்டி சமனடைந்தது. இதனால் போட்டியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்த நேரத்தில் போட்டியின் இறுதி நிமிடத்தில் பெனால்டி கார்னர் வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்தது. இதனை கச்சிதமாக பயன்படுத்தி கோல் அடித்து கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் 2வது நாளான இன்று 2 பதக்க போட்டிகளில் இந்திய வீரர்கள் பங்கேற்கின்றனர். குறிப்பாக மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய மனு பாக்கர் மாலை 3:30 மணிக்கு விளையாடவுள்ளார். அதேபோல வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி காலிறுதியில் விளையாடவுள்ளது. இது தவிர பேட்மிண்டன் பிரிவில் PV சிந்து, பிரணாய், லக்ஷயா சென் ஆகியோர் இன்று விளையாடுகின்றனர். குத்துச்சண்டை வீராங்கனை நிகாத் ஜரீன், தமிழகத்தைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் இன்று விளையாடுகின்றனர். 10 மீட்டர் ஏர் ரைபிள் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தமிழகத்தின் இளவேனில் பாலறிவன் ஆகியோர் களமிறங்க உள்ளனர். துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஆண்கள் தகுதிச் சுற்றில் சந்தீப் சிங், அர்ஜுன் பவுடா பங்கேற்கின்றனர். மகளிர் டேபிள் டென்னிஸ், நீச்சல் போட்டிகளில் பல்வேறு பிரிவுகளிலும் இந்திய அணி களமிறங்குகிறது. அதேபோன்று வில்வித்தை பிரிவில் பெண்கள் குழு காலிறுதி சுற்றில் பங்கேற்கிறது. ஒலிம்பிக் தொடக்க விழாவின் போது தென்கொரியா அணியினர் அணிவகுப்பில் பங்கேற்ற போது வடகொரியா என அறிமுகம் செய்யப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது.
பாரிஸ் நகரில் 33வது ஒலிம்பிக் போட்டி வெள்ளிக்கிழமை கோலாகலமாக தொடங்கியது. தொடக்க விழாவின் போது சைன் நதியில் படகுகளில் நடந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் போட்டியில் பங்கேற்ற அணிகள் கலந்து கொண்டன. அப்போது தென்கொரிய அணி வீரர்களை வடகொரியா என அறிவிப்பாளர்கள் அறிமுகம் செய்து வைத்தனர். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தென்கொரிய அரசு கண்டனம் தெரிவித்திருந்தது. சர்ச்சைக்கு மன்னிப்பு கோரியுள்ள சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இது தவறுதலாக நடந்துவிட்டதாகவும் வருங்காலங்களில் இதுபோன்று நடக்காது எனவும் உறுதியளித்திருக்கிறது. அதே சமயம் தென்கொரிய அதிபரை தொலைபேசியில் அழைத்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பச் விளக்கமளித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கைலாஷ்நாதன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வரும் CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிர மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் ராஜஸ்தான் மாநில ஆளுநராக மகாராஷ்டிர சட்டப்பேரவையின் முன்னாள் சபாநாயகரான ஹரிபாவ் கிசன்ராவ் பாக்டே நியமிக்கப்பட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநராக திரிபுரா மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் ஜிஷ்ணு தேவ் வர்மாவும், சிக்கிம் ஆளுநராக முன்னாள் MP ஓம் பிரகாஷ் மாத்தூரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் ஜார்க்கண்ட் ஆளுநராக முன்னாள் மத்திய அமைச்சர் சந்தோஷ் கங்வாரும், சத்தீஸ்கர் ஆளுநராக முன்னாள் MP ராமன் தேகாவும், மேகாலயா ஆளுநராக கர்நாடக முன்னாள் அமைச்சர் விஜய் சங்கரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பஞ்சாப் ஆளுநராக அசாம் ஆளுநர் குலாம் சந்த் கட்டாரியாவும், அசாம் ஆளுநராக சிக்கிம் ஆளுநர் லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு கூடுதல் பொறுப்பாக அல்லாமல் துணைநிலை ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்ற அரசியல் கட்சிகளின் கோரிக்கை 4 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தபோது அம்மாநில அரசின் முதன்மை செயலாளராக கைலாஷ்நாதன் பணியாற்றியிருக்கிறார். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான இவர் தற்போது புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். வரும் 31ஆம் தேதி புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. அதற்கு முன்பாகவே கைலாஷ்நாதன் துணைநிலை ஆளுநராக பதவி ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடர்பாக 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு காணும் வகையில் கடந்த ஆண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடக்கி வைத்தது. இந்த நிலையில் இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து மதுரை, தூத்துக்குடி, நாகை, வேலூர் மற்றும் திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் மக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என ஆட்சியர்களை அறிவுறுத்தினார். மேலும் அப்போது பயனாளிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துரையாடியதும் குறிப்பிடத்தக்கது. நல்லாவே தெரியும். ஆமாங்க சார், ஆட்டோவில் அனௌன்ஸ் பண்ணேங்க சார். அது தெரிஞ்சுட்டு தான் வந்தீங்க? ஆமாங்க சார். சரி, மனு கொடுத்துட்டீங்களா? மனு கொடுத்துட்டேங்க சார். மனு கொடுத்தோடனே எனக்கு செலக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க சார். கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சேங்க சார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1,23,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் ஓரிரு நாட்களில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கான நீர்வரத்து கணிசமாக அதிகரித்தது. இதன் காரணமாக இவ்விரு அணைகளும் நிரம்பிய நிலையில் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,52,000 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நீர்வரத்து வினாடிக்கு 1,23,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 103.13 அடியாக உயர்ந்துள்ள நிலையில் அணையின் மொத்த கொள்ளளவான 93.47 TMCயில் தற்பொழுது 68.95 TMC நீர் இருப்பு உள்ளது. நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க அரசு எந்த நேரத்திலும் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் சம்பா, தாளடி நடவு மேற்கொள்வதற்கான ஆரம்பகட்ட பணிகளை விவசாயிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். கனமழை காரணமாக கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள்
கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொழிந்து வருகிறது. இதனால் கிருஷ்ணா, துத்கங்கா, வேதகங்கா உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. குன்னரகி, ஹுலகலா ஆகிய கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்து வீடுகளிலும் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க கூட செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அந்த கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களது உடைமைகளுடன் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று வருகின்றனர். சங்கேஸ்வரா நகரில் உள்ள சங்கர்லிங்கசாமி கோயில் தண்ணீரில் மூழ்கியிருந்த போதிலும் முழங்கால் அளவு தண்ணீரிலும் அர்ச்சகர்கள் அங்கு பூஜைகளை மேற்கொண்டனர். டெல்லியில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்திற்குள் தண்ணீர் புகுந்த விபத்தில் 3 மாணவிகள் உயிரிழந்தனர். டெல்லி பழைய ராஜேந்தர் நகர் பகுதியில் தரைத்தளத்திற்கு கீழ்ப்பகுதியில் ஐஏஎஸ் படிப்பவர்களுக்கான பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் பொழிந்து வரும் கனமழையால் இந்த பயிற்சி மையத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் அங்கு சிக்கிக் கொண்ட மாணவ மாணவிகள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உடனடியாக மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். தண்ணீரின் அளவு அதிகமாக இருந்ததால் மீட்புப் பணியில் சிக்கல் நிலவியது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த 3 மாணவிகளின் உடல்கள் மீட்கப்பட்டன. தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் தப்ப முடியாது என ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் ஆம் ஆத்மி அரசின் தோல்வியே இதற்கு காரணம் என டெல்லி மாநில பாஜக குற்றம் சாட்டி வருகிறது. இதற்கிடையே டெல்லி மாநகராட்சியை கண்டித்து பயிற்சி மையத்திற்கு வெளியே ஏராளமானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய அணி 43 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா இலங்கை அணிகள் மோதும் முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி பல்லகெலாவில் நடந்தது. டாஸ் வென்ற இலங்கை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்கள் இழப்பிற்கு 213 ரன்கள் எடுத்தது. இந்திய அணி தரப்பில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அதிகபட்சமாக 58 ரன்கள் குவித்தார். அதேபோன்று சுப்மன் கில், ஜெய்ஷ்வால், ரிஷப் பண்ட் ஆகியோர் அதிரடியாக விளையாடி அணிக்கு ரன்களை சேர்த்தனர். இலங்கை அணி தரப்பில் மதீஷா பதிரானா அற்புதமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 214 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி விளையாடிய இலங்கை அணி 19.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 170 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் ரியான் பராக் 3 விக்கெட்டுகளையும், ஹர்ஷதீப் சிங், அக்சர் பட்டேல் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் மூலம் 43 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இரு அணிகள் மோதும் இரண்டாவது 20 ஓவர் போட்டி இன்று நடக்கிறது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் தாம் பேசிக் கொண்டிருந்த போது ஒளிவாங்கி நிறுத்தப்பட்டதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டிய நிலையில் இது முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற மம்தா பானர்ஜி தான் பேசிக் கொண்டிருந்த போது ஒளிவாங்கி நிறுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள நிர்மலா சீதாராமன், கூட்டத்தில் அனைத்து முதலமைச்சர்களும் பேசுவதற்கு உரிய நேரம் ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கூட்டத்தை நடத்திய ராஜ்நாத் சிங் ஒவ்வொரு முதல்வருக்கும் உரிய நேரம் முடிந்ததும் மைக்கை ஒருமுறை தட்டி நேரம் முடிந்ததை சுட்டிக்காட்டியதாகவும் இது அனைத்து முதல்வர்களுக்கும் செய்யப்பட்டதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்த கூட்டத்தில் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டு மேற்கு வங்கத்திற்காகவும் மற்ற மாநிலங்களுக்காகவும் பேசியது மகிழ்ச்சி அளித்ததாகவும், ஆனால் அவர் இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது துரதிருஷ்டவசமானது என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அவர் விருப்பப்பட்டிருந்தால் வேறு சில முதல்வர்கள் செய்ததைப் போல் தொடர்ந்து பேசியிருந்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கூட்டத்தை விட்டு வெளியேற இதை ஒரு காரணமாக பயன்படுத்திக் கொண்டதாக குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன், அவர் இதில் உள்ள உண்மையை வெளியே கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினார். நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பேசும்போது மைக் அணைக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட விவகாரத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூட்டாட்சியில் எதிர்க்கட்சிகளின் கருத்துகளுக்கு மரியாதை அளிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வீடியோவில் திராவிட மாடல் அரசின் திட்டங்களுக்கு மத்திய பாஜக அரசு இடையூறு ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார்.
மோடி தலைமையிலான பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாகவும் அரசியல் நோக்கத்தோடு மோடி அரசு நடைபெற்று வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாஜகவை புறக்கணித்த மாநிலங்களுக்கு எதிராக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தேர்தல் சறுக்கலுக்கு பிறகு பாஜக திருந்தும் என நினைத்தேன், ஆனால் ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சீமானை அண்ணாமலை ஆறத் தழுவி நலம் விசாரித்து சென்ற நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தனியார் மருத்துவமனை ஒன்றின் தலைவர் பழனி வேலுவின் சுயசரிதை புத்தக வெளியீட்டு விழா கோவையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டாடா குழுமத்தின் தலைவர் சந்திரசேகர், சிபிஐ முன்னாள் இயக்குநர் கார்த்திகேயன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அமைச்சர் சாமிநாதன், முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற தலைவர்கள் மேடையில் வாழ்த்துரை வழங்கினர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேடையில் உரையாற்றிய பிறகு கீழே இறங்கி வந்து சீமானை ஆறத் தழுவி நலம் விசாரித்தார். இருவேறு கட்சிகளின் தலைவர்கள் பொதுவெளியில் நட்பு பாராட்டியது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. காஸ்ட் சர்வே எடுக்கணும். காஸ்ட் சென்சஸ் வந்து தலையை தான் எண்ணுவாங்க. காஸ்ட் சர்வேனா இப்போ ஒரு மலை குறவர் சமுதாயம் இருக்குன்னா அந்த மலை குறவர் சமுதாயம் என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவங்க என்ன எத்தனை பேர் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடு இருக்கு, குடிசையில் இருக்கிறாங்களா, வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறா, பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்காங்களா எடுத்து அவங்களுக்கு ஏற்ப திட்டங்களை கொடுக்கணும். நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ அதிகப்படுத்தி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுதான் உண்மையான சமூக நீதி. அதை விட்டுட்டு நான் எடுக்க மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் எல்லாம் வந்து கோழைத்தனம். நான் பார்க்குறேன் அதிகாரம் இல்லைன்னு சொல்றது இது கோழைத்தனம். இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்றது. பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? அவர் எடுத்தாரு, சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்குச்சு, ஹைகோர்ட்டும் ஒத்துக்குச்சு. அப்புறம் உங்களுக்கு என்ன பயம் எடுக்கிறதுக்கு? மீண்டும் சொல்றேன், 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அப்படி ஒரு காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணா அன்னைக்கே திமுக அரசு கவிழும். அன்னைக்கே வீட்டுக்கு போக வேண்டியதுதான், கட்சியே போயிடும். அப்புறம் சென்னையில் மூதாட்டியை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்து உடலை அடையாற்றில் வீசிய தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை எம்ஜிஆர் நகர் மயிலை சிவமூர்த்தி தெருவை சேர்ந்த 78 வயது மூதாட்டி விஜயா என்பவர் ஓட்டலில் வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி வேலைக்கு சென்றபோது மூதாட்டி காணாமல் போகவே அவரது மகள் லோகநாயகி எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விஜயாவை தேடி வந்தனர். இந்நிலையில் விஜயாவின் வீட்டிற்கு அருகில் வசித்து வந்த பார்த்திபன் என்பவரை விசாரணைக்கு வரும்படி கடந்த 23ஆம் தேதி காவல்துறையினர் அழைத்துள்ளனர். எனினும் பார்த்திபனும் தனது மனைவி சங்கீதாவோடு சேர்ந்து தலைமறைவாகியுள்ளார். இதனையடுத்து விருதுநகரில் பதுங்கியிருந்த இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் மூதாட்டி விஜயாவை இருவரும் சேர்ந்து நகைக்காக துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்துவிட்டு உடலை மூட்டை கட்டி அடையாற்றில் வீசியது தெரியவந்துள்ளது. கர்நாடகாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த நாமக்கல் லாரி ஓட்டுநர் சரவணனின் உடல் சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டது. கர்நாடகாவின் அங்கோலா பகுதியில் புதைக்கப்பட்ட சரவணனின் உடல் பாகங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு பல்வேறு நடைமுறைகளுக்கு பிறகு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு உடல் எரியூட்டப்பட்டது. கர்நாடக மாநிலம் ஷிரூர் பகுதியில் கடந்த 16ஆம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் நாமக்கலை சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் சின்னண்ணன், சரவணன், கிருஷ்ணகிரியை சேர்ந்த முருகன் ஆகியோர் உயிரிழந்தனர். சின்னண்ணன், முருகன் ஆகியோரது உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கங்காவள்ளி ஆற்றின் முகத்வாரத்தில் 2 கால்கள் மட்டுமே கொண்ட உடல் பாகம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் டிஎன்ஏ பரிசோதனையில் அது சரவணன் தான் என்பது உறுதி செய்யப்பட்டது.
செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான 298 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். நிலக்கரி போக்குவரத்தில் ஊழல் செய்ததாக அறப்போர் இயக்கம் அளித்த புகார் அடிப்படையில் செட்டிநாடு குழுமத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தென்னிந்திய கார்ப்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனம் மீது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறையினர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் சோதனை நடத்தி 360 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது 298 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். தருமபுரி அருகே 5 வயது சிறுமியை இரக்கமில்லாமல் சூடு வைத்து துன்புறுத்திய சித்தப்பாவை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். அமுதா என்பவர் தன் 2 குழந்தைகளுடன் தனது தாய் வீட்டில் வசித்து வருகின்றார். சென்னைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் தனது 5 வயது மகளை தங்கையின் வீட்டில் விட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் 1 மாதத்திற்கு பிறகு தன் மகளை அழைத்துச் செல்வதற்காக சென்றபோது சிறுமியின் உடலில் பல இடங்களில் காயங்கள் மற்றும் தழும்புகள் இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதனையடுத்து பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில் சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். சிறுமியிடம் விசாரணை நடத்தியதில் சித்தப்பா செல்வம் அடித்ததாகவும் சூடு வைத்ததாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து செல்வத்தை கைது செய்தனர். பட்டுக்கோட்டை அருகே நாவலோடை ஏரியில் மண் அள்ளப்படாததால் சாகுபடி பாதிக்கப்படும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாலமுத்தி கிராமத்தில் உள்ள நாவலோடை ஏரியின் மூலம் 50 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. ஏரியை தூர்வாருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பட்டுக்கோட்டை வருவாய்த்துறையினரிடம் கேட்டபோது மாவட்ட கனிமவளத்துறைதான் இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என விளக்கம் அளித்துள்ளனர். நாவலோடை ஏரி பொதுமக்களினுடைய உபயோகத்திற்கு மண் எடுப்பதற்கு அரசாணை மாவட்ட ஆட்சித்தலைவரால் அறிவிக்கப்பட்டும் மண் எடுப்பதற்குரிய ஒப்புதலை ஆன்லைனில் பதிவு செய்யாத காரணத்தால் இந்த ஊர் மக்கள் பயனடைவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என முதலில் தெரிவித்த தமிழக முதல்வர் ஸ்டாலினை பின்பற்றி 7 மாநில முதலமைச்சர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி, இந்தியா கூட்டணியின் வழிகாட்டியாக திகழ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுவதாக தெரிவித்தார். மேலும் தமிழகம் என்ற பெயரை கூட சொல்ல மத்திய பாஜக அரசு தயங்குவதாக குற்றம் சாட்டினார். ஒன்றிய அரசு நடத்துகின்ற அந்த கூட்டத்திற்கு கூட தமிழக முதல்வர் புறக்கணித்திருக்கிறார். நீங்க என்னடா எங்களை புறக்கணிக்கிறது, நாங்க புறக்கணிக்கிறோம், நீ ஆட்சி நடத்திப்பார் பார்ப்போம் என்று சவால் விட்டிருக்கிற முதல்வர் நம்முடைய முதல்வர். இந்த முதல்வர் சொன்ன உடனே இன்னைக்கு அடுத்து 7 முதல்வர்களும் அதை புறக்கணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று இந்தியாவே நம்முடைய தளபதியின் பின்னால் நிற்கிறது என்பதற்கு உதாரணம்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியதற்கு அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி சென்றதால் எம்எல்ஏ சாலை மறியல் ஈடுபட்டனர். நடப்பாண்டில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டிய நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் மலர் தூவி பூஜை செய்துவிட்டு அணையின் இடது கரையிலிருந்து வெளியேறினர். அதன்பின் தாமதமாக வந்த மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் தான் வருவதற்குள் எதற்காக பூஜை செய்து மலர் தூவினீர்கள் என்று அதிகாரிகளை கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் பிரதிநிதியான தன்னை அழைக்காமல் பூஜை போட்டது தவறு என்றும் தன்னை அவமதித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி மேட்டூரில் உள்ள நீர்வளத்துறை அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினார். தொடர்ந்து சாலை மறியலில் மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஈடுபட்டனர். பின் நீர்வளத்துறை அதிகாரிகள் சமாதானப்படுத்தவே போராட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ போராட்டத்தை கைவிட்டு சென்றார். தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் மீண்டும் மதகு பாலத்திற்கு சென்று காவிரிக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு திரும்பினார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கண்மாய்க்குள் 70 ஏக்கரில் இருந்த தென்னை மரங்களை அகற்றும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டனர்.
லாடனேந்தல் கிராமத்தில் 80 ஏக்கர் பரப்பளவில் கண்மாய் ஒன்று உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 40 ஆண்டுகளாக கண்மாய்க்குள் 70 ஏக்கரில் சுமார் 5000 தென்னை மரங்கள் வளர்த்து விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கிராமத்தை சேர்ந்த சிலர் கண்மாய் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும் உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பாரபட்சமின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டது. இதனையடுத்து வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறையினர் சென்று தென்னை மரங்களை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். பிள்ளை போல் வளர்த்த தென்னை மரங்கள் தங்கள் கண்முன்னே வெட்டி சாய்க்கப்பட்டது விவசாயிகள் பலருக்கும் வருத்தத்தை அளித்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்தில் சாலை உயர்த்தி போடப்பட்டுள்ளதால் வீடுகளுக்குள் மழைநீர் சென்றுவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை ஊராட்சி சேனையர் தெருவில் ஒன்றியத்தின் பொது நிதி திட்டத்தில் புதியதாக சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. பழைய சாலையை அகற்றாமல் அதன் மேலேயே புதியதாக சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் உள்ள வீடுகள் 2 அடி வரை பள்ளத்தில் சென்றுள்ளதாகவும் மழை பெய்யும் போது வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து விடுவதாகவும் அந்த பகுதியினர் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே விதிமுறையை பின்பற்றி ஏற்கனவே போடப்பட்டுள்ள பழைய சாலையை அகற்றிவிட்டு புதிய சாலை அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இப்போ இங்கே கொஞ்ச நாள் முன்னாடி ரோடு போட்டாங்க, ரோடு இடிக்காமல் ரோடு போட்டாங்க. இந்த ரோடு போட்டதால் அவங்க மழை பெஞ்சதால் இங்கே இருக்கிற 20 வீடுங்களும் அப்படியே மழை தண்ணியில் உள்ளே வந்துடுது. வெளியே போக முடியாமல் கஷ்டப்படுறாங்க பெரியவங்க, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதை கஷ்டப்படுறாங்க. இது மேலே ரோடு போட்டால் இவங்க எப்படி வீட்டில் இருப்பாங்க? அவங்க இதுக்கு ஏதோ முடிவு நாங்கள் 2 வாட்டி வான்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட வந்து யாரும் வந்து எடுத்து பண்ணுற மாதிரி கிடையாது. இங்கே வந்து காசோலை மோசடி வழக்கில் தொடர்புடைய கேரளாவை சேர்ந்த சாமியார் சுனில்தாஸ் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கைது செய்யப்பட்டார். சத்திரப்பட்டியை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் விவசாய பொருட்கள் விற்பனை செய்து வருகிறார். இவரிடம் ஸ்நேகம் டிரஸ்ட் நடத்தி வரும் கேரளாவை சேர்ந்த சாமியார் சுனில்தாஸ் 2019ஆம் ஆண்டு மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு 60 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார். 1 ஆண்டுக்கும் மேலாக சுனில்தாஸ் அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்காததால் ஸ்ரீனிவாசன் பழனி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். சுனில்தாஸ் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் 2022இல் அவருக்கு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இந்நிலையில் சுனில்தாஸை கைது செய்ய காவல்துறையினர் பழனி நகர காவல் நிலையத்தில் விசாரணை செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ராஜஸ்தானிலிருந்து பெங்களூருவுக்கு ரயிலில் வந்த இறைச்சி பார்சல்களில் நாய் இறைச்சி இருப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பெங்களூருவில் உள்ள அசைவ உணவகங்களுக்கு அப்துல் ரசாக் என்பவர் மிகவும் குறைவான விலையில் ஆட்டு இறைச்சியை சப்ளை செய்து வந்திருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த மற்ற இறைச்சி கடைக்காரர்கள் தெரிவித்ததன் பேரில் சிலர் அப்துல் ரசாக் எங்கிருந்து இறைச்சி கொண்டு வருகிறார் என்பதை பின்தொடர்ந்து பார்த்தபோது அவர் ரயிலில் கொண்டு வருவது தெரியவந்தது. இந்நிலையில் ரயில் நிலையத்தில் வந்த இறைச்சி பார்சலில் நாய் இறைச்சி இருப்பதாக கூறி இந்து அமைப்பினர் பார்சலை சோதனை செய்தனர். அதில் ஒரு பார்சலில் இருந்த இறைச்சியின் வாலை பார்த்து நாய் இறைச்சி போல் தெரிவதாக கூறியதால் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த ரயில்வே காவல்துறையினர் நாய் இறைச்சி என்று புகார் தெரிவிக்கப்பட்ட இறைச்சி பெட்டிகளை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். ஒரு பெட்டியில் தலை, மற்றொரு பெட்டியில் உடல், ஒன்றில் கால்கள் என ஒவ்வொரு பெட்டியிலும் இறைச்சியின் பல பாகங்கள் இருந்ததால் எதனுடைய இறைச்சி என கண்டறிவதற்காக ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை தீபமலையின் அடிவார பகுதியில் சட்டவிரோத குடியிருப்புகள் குறித்து ஆட்சியர் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆய்வு செய்தனர். தீபமலை மற்றும் கிரிவல பாதையில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை அகற்ற கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தீபமலை மீது சட்டவிரோதமாக கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்து விரிவான அறிக்கை அளிக்க உத்தரவிட்டது. இதற்காக வனத்துறை, வருவாய்த்துறை, அறநிலையத்துறை அதிகாரிகள், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் MC சுவாமி ஆகியோர் அடங்கிய குழுவையும் அமைத்தது. இதனையடுத்து ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் MC சுவாமி மற்றும் அதிகாரிகள் தீபமலை அடிவாரத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு வசித்து வருவோர் குடியிருப்புகளை அகற்றக்கூடாது எனவும்
தாங்கள் முறையாக நகராட்சிக்கு வரி செலுத்தி வருவதாகவும் தெரிவித்து மின் கட்டண ரசீது உள்ளிட்ட ஆதாரங்களுடன் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காஞ்சிபுரத்தில் மின்சார ரயில் மீது ஏறிய மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் கீழே இறங்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையத்தில் தாம்பரத்தில் இருந்து வந்த மின்சார ரயில் நின்று கொண்டிருந்தது. அப்போது மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் மின்சார ரயில் மீது ஏறி அதன் மேல் படுத்துக் கொண்டார். இதனை பார்த்த பயணி ஒருவர் ரயில்வே அதிகாரிகளுக்கு தெரிவித்தார். இதையடுத்து மின்சார ரயில் மீது ஏறிய நபரை கீழே இறங்குமாறு அதிகாரிகள் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் கூறியும் இறங்க மறுத்துள்ளார். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ரயில்வே காவலர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை மீட்க ரயில் மீது ஏற முயன்றனர். அப்போது அந்த நபர் தானே கீழே இறங்குவதாக கூறிய பின் அவரை பத்திரமாக காவல்துறையினர் மீட்டனர். அந்த நபரை காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டதில் தெலுங்கில் பேசியதால் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது. அவரிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உரக்கடை நடத்தி வருபவர் வீட்டில் சுமார் 40 லட்சம் மதிப்பிலான 80 பவுன் நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருகளப்பூர் கிராமத்தை சேர்ந்த இளங்கோவன் என்பவர் வங்கிகளில் அடகு வைத்திருந்த நகைகளை மீட்டு வீட்டில் வைத்துள்ளார். இதனையடுத்து அவர் கேரளாவுக்கு சென்ற நிலையில் அவரது தாய் மட்டும் வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில் வீட்டின் பின்புற கதவை திறந்து அடையாளம் தெரியாத நபர்கள் நகை மற்றும் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து இளங்கோவனின் தாய் அளித்த புகாரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூர் அருகே கையும் களவுமாக பிடிக்க முயன்றபோது தப்பியோடிய போலி மருத்துவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மாடப்பள்ளி அருகே திருநாவுக்கரசு என்பவர் உரிய கல்வி தகுதியின்றி பொதுமக்களுக்கு அலோபதி மருத்துவம் பார்த்து வருவதாக திருப்பத்தூர் மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலர் சிவக்குமாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சிவக்குமாரின் உத்தரவின் பேரில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை மருந்தாளுநர்கள் குரு ராகவன், கார்த்திக் ஆகியோர் நோயாளிகள் போல மருத்துவம் பார்க்க கிளினிக்கிற்கு சென்றனர். திருநாவுக்கரசு மருத்துவம் பார்ப்பதை ரகசியமாக வீடியோ எடுத்து உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனை அறிந்த திருநாவுக்கரசு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். பின்னர் காவல் மற்றும் வருவாய்த்துறையினர் நடத்திய ஆய்வில் கிளினிக்கில் தடை செய்யப்பட்ட மருந்துகள், திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் அரசுக்கு சொந்தமான மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கிளினிக் அருகே மற்றொரு அறையில் இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்து கிளினிக்கிற்கு சீல் வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் அகற்றப்பட்ட இடங்களில் மீண்டும் செய்யப்பட்ட ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றினர். செங்குன்றம் GNT சாலையில் காமராஜர் சிலையில் இருந்து திருவள்ளுவர் கூட்டு சாலை வரை இருபுறங்களிலும் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்டோர் மீண்டும் சாலையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்தனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பேருந்துகள், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையின் இருபுறமும் இருந்த ஆக்கிரமிப்புகளை காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றினர். முன்னறிவிப்பின்றி திடீரென ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக கூறி அதிகாரிகளிடம் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கொரியா போரின் 71வது நினைவு நாளை ஒட்டி வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் போர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பியாங்யாங் நகரில் உள்ள போர் நினைவிடத்திற்கு சென்ற ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கொரிய போரில் உயிரிழந்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்தன. 1950 தொடங்கி 53ஆம் ஆண்டு வரை நீடித்த கொரியா போர் அமெரிக்கா, சீனாவின் தலையீட்டால் முடிவுக்கு வந்தது. அப்போது மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொரியா 2ஆக பிரிக்கப்பட்டு தற்போதைய வடகொரியா, தென்கொரியா என உருவானது.
வடகொரியா ஆண்டுதோறும் இந்த நாளை வெற்றி தினம் என கொண்டாடி வரும் நிலையில் தென்கொரியாவில் பெரியதாக கொண்டாடப்படுவதில்லை. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் ஆஞ்சநேயருக்கு கோயில் கட்டும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றனர். புலிச்சரலா கிராமத்தைச் சேர்ந்த ஃபிரோஜ் சந்த் பாஷா ஆகிய இருவரின் தாத்தாவிற்கு அவரது இளம் வயதில் குழந்தை பிறக்காததால் அவர் ஒரு சாமியாரை அணுகியதாக கூறப்படுகிறது. அப்போது நாள்தோறும் விடாமல் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் அவருக்கு ஒரு மகன் பிறப்பார் என்றும் அந்த மகனுக்கு திருமணமாகி 2 மகன்கள் பிறப்பார்கள் என்றும் சாமியார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அவர் கூறியபடியே நடந்த நிலையில் ஆஞ்சநேயர் வழிபாட்டை அவருக்கு பிறந்த மகனான அம்ஜித் பாஷா மேற்கொண்டு வந்தார். பின் தன் குடும்பத்திற்கு சொந்தமான நிலத்தில் சப்த மந்திர் என்ற பெயரில் ஆஞ்சநேயர் கோயில் கட்டத் தொடங்கியுள்ளார். எனினும் வீட்டு பெரியோரிடமிருந்து எதிர்ப்பு எழவே கோயிலை முழுவதுமாக கட்டி முடிக்க முடியாமல் போனது. இந்நிலையில் அம்ஜித் பாஷாவின் மகன்களான ஃபிரோஜ் சந்த் பாஷா ஆகிய இருவரும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் ஆஞ்சநேயர் கோயில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்லாமிய சகோதரர்களின் இந்த பணி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் போலி நகைகளை தங்கம் என்று கூறி மோசடியில் ஈடுபட்ட ஒரு பெண் ஆப்பூரில் கைது செய்யப்பட்ட நிலையில் மோசடியில் ஈடுபட்ட முக்கிய நபர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு மாம்பலம் பகுதியைச் சேர்ந்த ருக்மணி ஜெராக்ஸ் மற்றும் செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை செய்து வரும் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு வாடிக்கையாளர்கள் வந்த 2 பேர் தங்க நகைகளை விற்பதாக கூறி ஒரு செயினை கொடுத்துள்ளனர். பரிசோதனையில் தங்கச் செயின் என தெரிய வந்த நிலையில் அதனை வாங்க ருக்மணி ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. இதனையடுத்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயினை 6.5 லட்சம் ரூபாய்க்கு தருவதாக அவர்கள் கூறியுள்ளனர். மறுநாள் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் உணவகத்திற்கு ருக்மணியை வரவழைத்து பணத்தை வாங்கிக் கொண்டு செயினை கொடுத்துள்ளனர். ருக்மணி அந்த செயினை நகைக்கடையில் பரிசோதனை செய்தபோது போலி என தெரிய வந்ததால் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து ஆப்பூரில் தங்கியிருந்த மோசடி கும்பலை காவல்துறையினர் தேடி சென்றபோது கர்நாடகாவை சேர்ந்த கீதா என்பவர் பிடிபட்டார். தொடர்ந்து அவரிடம் இருந்த 5,80,000 ரூபாய் பணம், போலி நகைகள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். கீதா பிளாஸ்டிக் பூக்கள் தயாரிப்பதாக கூறி அவரது உறவினர்கள் 30 பேருடன் ஆப்பூரில் வீடு எடுத்து தங்கி சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மோசடி செய்து வந்ததும் மோசடி செய்யும் பணத்தை பிரித்துக் கொள்வதும் விசாரணையில் தெரியவந்தது. தற்போது மற்ற நபர்களை தேடும் பணியில் தனிப்படை காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் காடம்பாறை அணை அருகே அமைந்துள்ள மாவடப்பு பழங்குடியினர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி களிமண்ணால் கட்டப்பட்ட வீடுகளில் வசிக்கும் நிலை காணப்படுகிறது. கரடுமுரடான சாலைகள் மூலமாகவே இந்த கிராமத்தை அடைய முடிகிறது. ஆதி காலத்தில் இருந்த மண் வீடுகளைப் போல களிமண்ணை மட்டுமே கொண்டு கட்டப்பட்ட வீடுகளில்தான் வசிக்கிறார்கள் இங்குள்ள மக்கள். எல்லா தேர்தல்களிலும் தவறாமல் வாக்கு செலுத்தும் தங்களுக்கு எந்த அரசும் வீடு கட்டித்தர முன்வரவில்லை என்கிறார்கள் இவர்கள். களிமண்ணால் கட்டப்பட்ட இவர்களது வீடுகள் மழைக்காலங்களில் இடிந்து விழுவது வழக்கமானதாக இருக்கிறது. இந்த ரோட்டும் போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டே இருக்காங்க. வர்றவங்க கிட்ட பூரா எங்க ஆளுங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரே பொருள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனாலும் ரோட்டும் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீடும் அப்படிதான் நாங்க கட்டி கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் கட்டி கொடுக்குது இல்லைங்க. வீடெல்லாம் ரொம்ப மோசமுங்க. பாவம் பூரா மழை வந்தா பூரா இடிஞ்சு பூரா காற்றுல இடிஞ்சு பூரா விழுந்துருது. பெரிய பிரச்சனைங்க எங்களுக்கு. வாய்ப்பெல்லாம் காற்று வந்து கூட பூரா தூக்கிட்டு போகுது. 2-3 ஊடெல்லாம் அங்கே பாருங்க பழிவிடம் கூட வரல. அத்தசோடு கூட பிடிஞ்சி தூக்கி அக்கடி வீசிடுச்சு. மத்திய மாநில அரசுகளின் வீடு கட்டும் திட்டங்கள் பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்தாலும் எதுவும் மலை உச்சியில் வாழும் இவர்களை சென்றடையவில்லை. முன்னாள் அமைச்சர் தமிழரசிக்கு உரிய நடைமுறைகளை பின்பற்றி பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் தமிழரசி தனது பாஸ்போர்ட்டை புதுப்பித்து தரக்கோரி மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் விண்ணப்பித்ததாகவும், ஆனால் தன் மீது நிலுவையில் உள்ள வழக்குகளை காரணம் காட்டி அந்த மனு முடித்து வைக்கப்பட்டதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். வழக்குகளை காரணம் காட்டி பாஸ்போர்ட்டை புதுப்பித்து தரக்கோரிய மனுவை நிராகரித்த மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலரின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன், மனுதாரர் வேலை பார்ப்பதற்காக வெளிநாடு செல்லவில்லை என்றும் அங்கு படிக்கும் தனது பிள்ளைகளை பார்ப்பதற்காகவே செல்கிறார் எனவும் குறிப்பிட்டார். மனுதாரர் பாஸ்போர்ட் கோரி புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவருக்கு பாஸ்போர்ட் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார்.
ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 5 ஆண்டுகளில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு வழங்கிய நிதியை விட இந்த பட்ஜெட்டில் 624% அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். சென்னையில் நட்சத்திர விடுதியில் மத்திய பட்ஜெட் தொடர்பான கலந்துரையாடல் நடைபெற்றது. பாஜக சிந்தனையாளர் பிரிவு சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங்கும் 200க்கும் மேற்பட்ட தொழில் முதலீட்டாளர்களும் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் பேட்டியளித்த ஜிதேந்தர் சிங்கிடம் பட்ஜெட்டை கண்டித்து திமுக போராட்டம் நடத்துவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், மத்திய அரசின் திட்டங்கள் பிற மாநிலங்களை விட தமிழகத்தில்தான் அதிக அளவில் செயல்படுத்தப்படுவதாகவும், எனவே அதனை கண்டித்து பிற மாநிலங்கள்தான் தமிழ்நாட்டிற்கு எதிராக போராட வேண்டும் எனவும் கூறினார். திமுக அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 2009 முதல் 2014 வரையிலான கட்டத்தில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 879 கோடி ரூபாயை மட்டுமே வழங்கியதாக குறிப்பிட்ட அவர், இந்த பட்ஜெட்டில் தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6362 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வழங்கியதை விட 624% அதிகம் என்றார். திமுக வடக்கு தெற்கு என பிரிவினை ஏற்படுத்துகிறது என குற்றம் சாட்டிய ஜிதேந்தர் சிங், மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படுவதைப் போலத்தான் தமிழகத்திற்கும் பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கப்படுவதாகவும் கூறினார். நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தன்னை 5 நிமிடங்களுக்கு மேல் பேச அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் அமைப்பின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றுள்ள இந்த கூட்டத்தில் 2047க்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான திட்டங்கள் குறித்த ஆலோசனை நடைபெற்றது. இக்கூட்டத்தை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே தெரிவித்தன. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்காத நிலையில் இந்தியா கூட்டணியில் இருக்கும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். மத்திய அரசின் பாகுபாட்டை கண்டித்து குரல் கொடுக்கப் போவதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து பாதியிலேயே மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டத்தில் 5 நிமிடங்களுக்கு மேல் பேச வாய்ப்பளிக்கவில்லை என கூறினார். மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சீமானை அண்ணாமலை ஆறத் தழுவி நலம் விசாரித்து சென்ற நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தனியார் மருத்துவமனை ஒன்றின் தலைவர் பழனிவேலுவின் சுயசரிதை புத்தக வெளியீட்டு விழா கோவையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டாடா குழுமத்தின் தலைவர் சந்திரசேகர், சிபிஐ முன்னாள் இயக்குநர் கார்த்திகேயன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அமைச்சர் சாமிநாதன், முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற தலைவர்கள் மேடையில் வாழ்த்துரை வழங்கினர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேடையில் உரையாற்றிய பிறகு கீழே இறங்கி வந்து சீமானை ஆறத் தழுவி நலம் விசாரித்தார். இருவேறு கட்சிகளின் தலைவர்கள் பொதுவெளியில் நட்பு பாராட்டியது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. சமூக நீதி மீது உண்மையில் அக்கறை இருந்தால் தமிழக அரசு சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் 69% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டால் திமுக அரசு அன்றே கவிழும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். காஸ்ட் சர்வே எடுக்கணும். காஸ்ட் சென்சஸ் வந்து தலையை தான் எண்ணுவாங்க. காஸ்ட் சர்வேனா இப்போ ஒரு மலை குறவர் சமுதாயம் இருக்குன்னா அந்த மலை குறவர் சமுதாயம் என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவங்க என்ன எத்தனை பேர் எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடு இருக்கு, குடிசையில் இருக்கிறாங்களா, வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறா, பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்காங்களா எடுத்து அவங்களுக்கு ஏற்ப திட்டங்களை கொடுக்கணும். நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ அதிகப்படுத்தி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுதான் உண்மையான சமூக நீதி. அதை விட்டுட்டு நான் எடுக்க மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் எல்லாம் வந்து கோழைத்தனம். நான் பார்க்குறேன், அதிகாரம் இல்லைன்னு சொல்றது இது கோழைத்தனம். இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்றது. பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? அவர் எடுத்தாரு, சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்குச்சு, ஹைகோர்ட்டும் ஒத்துக்குச்சு. அப்புறம் உங்களுக்கு என்ன பயம் எடுக்கிறதுக்கு? மீண்டும் சொல்றேன், 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அப்படி ஒரு காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணா அன்னைக்கே திமுக அரசு கவிழும். அன்னைக்கே வீட்டுக்கு போக வேண்டியதுதான், கட்சியே போயிடும். அப்புறம் மெட்ரோ ரயிலில் கஞ்சா பயன்படுத்திய இளைஞர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர்.
சென்னை விம்கோ நகரிலிருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய மெட்ரோ ரயிலில் இளைஞர் ஒருவர் பயணிகள் முன்பே கஞ்சா பொட்டலங்களை பிரித்து அதனை பயன்படுத்திய புகைப்படத்தை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சமூக வலைதளத்தில் பதிவிட்டது பெரும் சர்ச்சையானது. இதனையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த புவனேஷ் என்ற இளைஞரை கைது செய்தனர். விசாரணையில் இவர் உணவு டெலிவரி செய்யும் வேலை செய்து வருவதும், இவர் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் இருப்பதும், நரேந்திரன் என்பவரிடம் கஞ்சா வாங்கி பயன்படுத்தியதும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து நரேந்திரனையும் கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். விண்வெளியிலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர் ஆகஸ்ட் மாதம் பூமிக்கு திரும்ப வாய்ப்பு உள்ளதாக போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. போயிங் விண்கலத்தின் மூலம் ஜூன் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றனர். அந்த வாகனத்தில் ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டதால் பூமிக்கு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது. போயிங் விண்கலத்தின் ஃபிளைட் கண்ட்ரோலர் த்ரஸ்டர்கள் அடுத்தடுத்து சோதனை செய்யப்பட்டன. ஹீலியம் வாயு கசிவை கட்டுப்படுத்தும் முதல் சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக போயிங் நிறுவனம் கூறியுள்ளது. விண்வெளி வீரர்களான புட்ச் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் பூமி திரும்புவதற்கான பணிகளில் அடுத்த வாரம் ஈடுபடுவார்கள் என்றும் போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூலை தொடக்கத்தில் முடிவுக்கு வரவேண்டிய விண்வெளி வீரர்களின் பயணம் விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவால் பூமிக்கு திரும்புவதில் தாமதமாகியுள்ளது. நடிகர்கள் ரன்வீர் சிங், சஞ்சய் தத், மாதவன் என அசத்தலான கூட்டணியில் புதிய படம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தினை ஜியோ ஸ்டுடியோஸ், B62 ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிக்க உள்ளது. மிகவும் சர்ச்சையான தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஆர்டிகல் 370 ஆகிய படங்களை இயக்கிய ஆதித்யா தார் இந்த படத்தை இயக்க உள்ளார். இந்த படம் குறித்து ரன்வீர் சிங் தனது எக்ஸ் பக்கத்தில் பொறுமையாக காத்திருந்த எனது ரசிகர்களுக்கான இப்படம் என்றும் இதுவரை பார்க்காத சினிமா அனுபவத்தை தருகிறேன் எனவும் பதிவிட்டுள்ளார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் S.J. சூர்யாவுக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. இயக்குனர் விக்னேஷ் சிவன் பிரதீப் ரங்கநாதனை வைத்து LIK என்ற புதிய படத்தை இயக்கி வருகிறார். பிரதீப்புக்கு ஜோடியாக நடிகை கீர்த்தி ஷெட்டி இப்படத்தில் நடிக்கிறார். மேலும் S.J. சூர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார். இவரது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. முழுக்க டெக்னாலஜியை மையப்படுத்தி இருப்பதால் இப்படம் சயின்ஸ் ஃபிக்ஷனுடன் இணைந்த காதல் கதையாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக நிர்பயா நிதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக மத்திய அரசின் நிர்பயா நிதியை முழுமையாக பெற்று பயன்படுத்துவதற்கு ஏதுவாக உயர்மட்ட அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுவை நியமிக்க கோரி வழக்கறிஞர் சூரியபிரகாசம் 2019ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் தற்போதைய நிலை குறித்து தமிழக உள்துறை செயலர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நிர்பயா நிதி மூலம் தமிழகத்தில் காவல் நிலையங்களில் பெண்கள் ஆதரவு பிரிவை அமைத்து வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், காவல்துறையில் புதிதாக 13 ஆட்கடத்தல் தடுப்பு பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், ஏற்கனவே செயல்பட்டு வந்த 19 பிரிவுகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றம் தடுப்பு திட்டம், சைபர் தடயவியல் ஆய்வகங்களுக்கு கருவிகள் கொள்முதல் செய்தது உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிர்பயா நிதி பயன்படுத்தப்பட்ட விவரங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வு வழக்கறிஞர் சூரியபிரகாசம் தாக்கல் செய்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானைகளை விரட்ட வந்த இடத்தில் கும்கி யானை ஸ்ரீனிவாசன் சோர்வடைந்து அசந்து தூங்கியது. தேவர் சோலை பகுதியில் ஊருக்குள் சுற்றித் திரியும் காட்டு யானைகளை விரட்டுவதற்காக தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிலிருந்து 4 கும்கி யானைகள் கொண்டு வரப்பட்டன. இந்த நிலையில் காட்டு யானைகளை விரட்டும் பணிக்காக அழைத்து வரப்பட்ட கும்கி யானை ஸ்ரீனிவாசன் பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை. யானை மிகவும் சோர்வாக காணப்பட்டதால் அதற்கு வனத்துறையினர் ஓய்வு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சோர்வாக காணப்பட்ட கும்கி யானை ஸ்ரீனிவாசன் சில மணி நேரம் அசந்து தூங்கியது. கோவை மாவட்டம் காடம்பாறை அணை அருகே அமைந்துள்ள மாவடப்பு பழங்குடியினர் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி களிமண்ணால் கட்டப்பட்ட வீடுகளில் வசிக்கும் நிலை காணப்படுகிறது. கரடுமுரடான சாலைகள் மூலமாகவே இந்த கிராமத்தை அடைய முடிகிறது.
ஆதி காலத்தில் இருந்த மண் வீடுகளைப் போல களிமண்ணை மட்டுமே கொண்டு கட்டப்பட்ட வீடுகளில்தான் வசிக்கிறார்கள் இங்குள்ள மக்கள். எல்லா தேர்தல்களிலும் தவறாமல் வாக்கு செலுத்தும் தங்களுக்கு எந்த அரசும் வீடு கட்டித்தர முன்வரவில்லை என்கிறார்கள் இவர்கள். களிமண்ணால் கட்டப்பட்ட இவர்களது வீடுகள் மழைக்காலங்களில் இடிந்து விழுவது வழக்கமானதாக இருக்கிறது. இந்த ரோட்டும் போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டே இருக்காங்க. வர்றவங்க கிட்ட பூரா எங்க ஆளுங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரே பொருள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனாலும் ரோட்டும் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வீடும் அப்படிதான் நாங்க கட்டி கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் கட்டி கொடுக்குறது இல்லைங்க. வீடெல்லாம் ரொம்ப மோசமுங்க பாவம். பூரா மழை வந்தா பூரா இடிஞ்சு பூரா காற்றுல இடிஞ்சு பூரா விழுந்துருது. பெரிய பிரச்சனைங்க எங்களுக்கு. வாய்ப்பெல்லாம் காற்று வந்து கூட பூரா தூக்கிட்டு போகுது. 2-3 ஊடெல்லாம் அங்கே பாருங்க, பழிவிடம் கூடவெல்லாம் அத்தசோடு கூட பிடிஞ்சி தூக்கி அக்கடை வீசிடுச்சு. மத்திய மாநில அரசுகளின் வீடு கட்டும் திட்டங்கள் பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்தாலும் எதுவும் மலை உச்சியில் வாழும் இவர்களை சென்றடையவில்லை. கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடியில் கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளரை 2 நாள் விசாரணைக்கு பின்பு மீண்டும் சிறையில் அடைத்தனர். நில மோசடியில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் பிரவீன் ஆகியோர் கடந்த 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். மேலும் பத்திரப்பதிவு செய்ய எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு உடந்தையாக இருந்ததாக வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளராக இருந்த பிருத்திவிராஜ் கைது செய்யப்பட்டார். இவரை சிபிசிஐடி காவல்துறையினர் 2 நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர். விசாரணைக்கு பின்னர் அவரை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க கரூர் முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. 2 நாட்களில் முட்டை விலை 60 காசுகள் குறைந்து 4 ரூபாய் 60 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆடி மாதம் மற்றும் வடமாநிலங்களில் முட்டை விற்பனை குறைந்ததால் அதிக அளவில் தேக்கமடைந்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் முட்டை விற்பனையை உயர்த்தும் நோக்கத்தில் பண்ணை கொள்முதல் விலையை குறைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் வளைகுடா நாடுகளில் கடும் வெப்பத்தின் காரணமாக ஏற்றுமதி குறைந்ததாலும் முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக கூறியுள்ளனர். இதேபோல கறிக்கோழி விலையும் கடந்த 4 நாட்களில் 13 ரூபாய் விலை குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது சில்லறை விற்பனையில் 1 கிலோ கோழி இறைச்சி 140 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கேரள மாநிலத்தில் மாணாக்கர்கள் புத்தக பையின்றி பள்ளிக்கு செல்லும் திட்டத்தை அந்த மாநில அரசு கொண்டுவர முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக கேரள மாநில கல்வி அமைச்சர் சிவன்குட்டி பேட்டியளித்துள்ளார். அதில் கேரளாவில் மாணவர்களுக்கு புத்தகங்கள் அச்சிடப்பட்டு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். 1ஆம் வகுப்பு மாணவர்களின் புத்தக பை 1.6 கிலோ முதல் 2.2 கிலோ எடை வரை இருக்கவும், 10ஆம் வகுப்பு மாணவர்களின் புத்தக பை 2.5 கிலோ முதல் 4.5 கிலோ வரை இருக்கும் வகையில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றார். இது தவிர மாதத்தில் குறைந்தது 4 நாட்களுக்கு புத்தக பை இன்றி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் திட்டம் விரைவில் அமல்படுத்துவது குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கேரள அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார். கேரளாவில் பள்ளி மாணவர்கள் அதிக எடையுடன் புத்தக பையை சுமந்து செல்வதாக புகார் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஊருக்குள் சுற்றித் திரியும் அக்போ என்ற கொம்பன் யானையை காட்டுக்குள் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி காயமடைந்த நிலையில் அக்போ என்ற கொம்பன் யானை மீட்கப்பட்டது. இந்த யானைக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு உடல்நலம் தேறியுள்ளது. இந்த நிலையில் 1 வருடத்திற்கு மேலாக அனுராதபுரம் மாவட்டம் திரப்பனை பகுதியில் சுற்றித் திரியும் யானையை பிடித்து வனப்பகுதிக்குள் விடுவிக்க உத்தரவிடுமாறு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து யானையை காட்டுப்பகுதிக்குள் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் ஒலிம்பிக் போட்டி தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் பிரெஞ்சு தூதரகம் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பாரிஸ் நகரில் 33வது ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கியுள்ள நிலையில் உலகம் முழுவதும் உள்ள பிரெஞ்சு தூதரகம் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அதன்படி புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் சார்பில் கடற்கரை சாலையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க தலைவரும் வேளாண் துறை அமைச்சருமான ஜெயக்குமார் தொடங்கி வைத்து ஒலிம்பிக் கொடியை அறிமுகப்படுத்தினார். நிகழ்ச்சியில் பிரெஞ்சு துணை தூதர் லிசே தெல்பர் பரே உள்ளிட்ட தூதரக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடந்த வானவேடிக்கை நிகழ்ச்சியினை ஏராளமான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். நடிகை ஊர்வசி மற்றும் பார்வதி திருவோது நடித்துள்ள உள்ளொழுக்கு திரைப்படம் OTTயில் வெளியானது. கிறிஸ்டோ டாமி இயக்கிய இந்த திரைப்படம் கடந்த மாதம் 21ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது.
இந்த படம் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தற்போது இந்த படம் சிம்பிளி சவுத் OTT தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அமேசான் பிரைம் தளத்தில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. தேசிய அளவில் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோயால் பெண்கள் உயிரிழப்பது அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய அளவில் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோயால் உயிரிழப்பது அதிகரித்து வருகிறதா என மக்களவையில் உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் பதிலளித்துள்ளார். ICMR வழங்கியுள்ள தகவலின்படி கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் தமிழ்நாடு உள்பட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மார்பக புற்றுநோயால் 82,429 பேர் உயிரிழந்து உள்ளனர் என்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் காரணமாக 35,691 பெண்கள் உயிரிழந்து உள்ளதாகவும் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை 2023ஆம் ஆண்டில் மார்பக புற்றுநோயால் 5,926 பெண்களும் கர்ப்பப்பை புற்றுநோயால் 3,755 பெண்களும் உயிரிழந்து உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.